புகழ் படைத்த மேல பாப்பாக்குடி நகரத்தில எங்க வைப்பாருடைய வாசல் தெய்வம் சிவனை போய் அடைந்தவரா எங்க செல்லம் அவன் சிவ கொழுந்து இவன் சிவனை போய் அடைந்ததால நவி சிவன் அடைந்த பெருமாளா அண்ணாவி சிவ பெருமா அண்ணாவி சிவ பெருமா எனக்கு அருள்வாக்கு கொடுக்கணும் பிறப்பில் தலவமாட பிறப்பில் தலவமாட 1008 மாடனு அண்ணாவி தலவமாட பொம்ப மாடம் குழல் மாட கோடையடி தலவமாட மாடு போல முகமழக மனிதம் போல உடலழக மாடனுக்கு மாடன் தானே மாடனுக்கு எங்க மன்னனான தலவமாட எங்க மன்னனான இவன் தரணி அண்ட தெய்வம் தானே தற்கந்தளவமான சுவாமி மாடனுக்கும் மாடன் தானே 1008 மாடனுக்கும் 1008 எங்க அண்ணாவி தலவமாட அம்பிகையா தார்கவல்லி தலவா மாடத்தியா நெஞ்சிலையும் நாவிலையும் நெஞ்சிலையும் எனக்கு நினைவருள வர வேண்டும் எப்பனே நினைவருள எங்க திருநெல்வேலி சில்லாவில எங்க சாந்திமங்கல ஊரதில மாடவன்னர் மாடி பிள்ளை பெற்றெடுத்த திருமகன்தான் இவன் ஆதி இலவாசக முத்து இவன் பாதி இளவண்ண முத்து இவன் மாந்திரம் படிச்சதால இவன் பெயர் மந்திர மூர்த்தி வண்ண கருப்பையாவ அவர் மனைவி சாத்தி பெண்ணா சோன முத்தா பொல்லாத வண்ண கருப்ப அது உன்னுடைய வாசலில இந்த தொப்ப மதம் வந்திருக்க ஐயாவே வண்ண கருப்பா எனக்கு மறந்த சில கதைகள் எல்லாம் பொல்லாத வண்ண கருப்பா எங்க மனதில் வந்து அறிய வைப்பா எனக்கு தெரியாத கதைகள் எல்லாம் தெரியாத கதைகள் எல்லாம் எனக்கு தெரியும்படி வரம் தருவா
லட்சுமண புலவர் பாதம் நல்லூர் நகராதியிலே அவதரித்த புலவரே கட்டு கட்ட கவிகள் பாடும் கட்டு கட்ட கவிகள் பாடும் தாத்தா கணேச புலவர் பாதம் தாத்தா கணேச புலவர் பாதம் சர்க்குருவன் குருநமக்கு என்ன தொப்பையவர் வருவாரானா அந்த தொண்டர்படை எதிர்பார்க்கும் என்ன எந்த அப்பா வருவாரானா சீமை எடுகடலை எதிர்பார்க்கும் அப்பா பந்தலுக்குள் வரும்போது அப்பாவை பார்த்த சனம் கையெடுக்கும் சபையில இருந்தாலும் அப்பாவை சாமி என்று கையெடுப்பா என்னுடைய அப்பாவும் இந்த மாடசுவாமி நாமம் பெற்ற ஐயா ராமம் பெற்ற அப்பா மாடசுவாமி புலவர் பாதம் கோப்பை மாடசுவாமி புலவர் பாதம் மாவட்டமா தேனிருந்து தேன் சொரியும் தெண்டல் வீசி கனி சொரியும் திருநெல்வேலி சில்லாவா பாருலகில் புகழ் படைத்த மேல பாப்பா குடி நகரம் தானே தென்னிந்தியா தேசம் திருநெல்வேலி சில்லா திருநெல்வேலி சில்லாவும் திருநெல்வேலி மாவட்டம் ஒண்ணுதான்.
ஆமா. இந்த நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த நகரம் பாருலகில் புகழ் படைத்த பாப்பாக்குடி, அதுலயும் மேல பாப்பாக்குடி, அதானே பழிகொண்ட பாப்பாக்குடி. சின்ன தம்பிய பழி வாங்கின ஊர் இந்த ஊர் தானே? ஆமா, அதேதான் யோ. அப்படியா? அப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்கள், மறவர் குலத்து சீமா, தேவாதி தேவர்கள், செல்லமுடி சீமான்கள், தங்கத்துல ஒரு குறை இருந்தாலும் தரத்துல குறையாதான். ஆமா, அதுலயும் மாசற்ற தங்கமே எங்க மறவர் குலம்தான். அன்புக்கு அடிபணிவார்கள், அதிகாரத்துக்கு என்னைக்கு இடம் கிடையாது. இடம் கிடையாது. அப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்கள், மறவர் குலத்து மாணிக்கம், எங்கள் மேல பாப்பா குடியில கொலுவிருக்கும் தெய்வம் அரிக்கும் ஜிவனுக்கு நடுவுதித்தவர்கள். என் அரிக்கும் ஜிவனுக்கு நடுவுதித்த ஐயனுக்கு ஐயன், மெய்யனுக்கு மெய்யன், தருமஞான சாசா வைப்பார் உடையார் ஐயனார். வைப்பார் உடையார் ஐயனார். இந்த வைப்பார் உடையாருடைய வாசலுக்கு என் தாத்தா பேரம் பூட்டங்காலத்தில் இருந்து இந்த கோயில் எங்களுக்கு காணியாச்ச. சிவன்று மாடசாமி புலவர் காலத்திலே இருந்து எங்க பெரிய தாத்தா செல்லச்சாமி புலவர், சின்னதாத்தா லட்சுமண புலவர், அடுத்து அதுக்கடுத்து இடையில எங்க பண்பளி பெரியப்பால மாடசாமி தேவர்லாம் வந்து படிச்சாவோ. ஆமா, அதுக்கடுத்து எங்க அப்பா வெகு காலம், வெகு வருடமாக இதே ஆலயத்துல வில்லிசை நிகழ்ச்சி நடத்தி இருந்தாவோ. இதே கோயில எங்க அப்பா கூட இருந்து நானும் கட்டவாத்தியம் நடத்தியிருக்கேன். ஆமா, அதனால இது பரம்பரை தொழிலியா. செக்களவு பொண்ணி இருந்தாலும் செரிக்கு திங்க காணாது, அரையளவு பொண்ணி இருந்தாலும் ஆக்கி உண்ண காணாது. இது பரம்பரை தொழில். எங்க பேரமூட்டம் காலத்துல இருந்து இந்த வில்லிசை கலைக்கினே பிறந்தது சிவநல்லூர் மாடசாமி புலவர் தான். ஆமா ஆமாயோ. ஆமா, அந்த வம்சத்துல பிறந்தவங்க தான் நாங்க. ஆமா, அந்த கொலையில பிறந்தோம் நாங்க. அப்படியா? மாடசாமி புலவர் மட்டும் அந்த விளக்க எடுத்து தீமை ஆத்தலன்னா இன்னைக்கு வில்லுக்காரன் பிளப்பெல்லாம் பெரிய சங்கடம் தான். ஆமா, அப்பலே கொடுத்துக்காரு கொரட்டை போட்டு பாருல. அதுலயும் குருவை மறக்க கூடாது. குருவை மறந்தா கொலை நாசம். அதானே. அதுல எங்க தாத்தா காலத்துல இருந்து அன்போடும் ஆசா பாசத்தோடும் என்னுடைய அப்பா காலத்துக்கு பிறகு இந்த வைப்பாருடையார் சாசாவுடைய குலகோமரங்கள் எல்லாம் இந்த தை மாசத்துல ஐயாவுக்கு, தலவா மாடனுக்கு, எங்க வண்ண கருப்பனுக்கும் பொங்கல் திருவிழா. அது பெருங்கொடை ஆணி மாசம் நடக்கும். அதானே, ஆணி மாசம் நடக்குன்னா 3 ஜோடி மேளம். ஆமா, 2 ஜோடி மகடம். 2 ஜோடி மகுடம், ஒரு வில்லுதான். அதானே. அதுலயும் ஐயா வாசலுக்கு கரும்பு வரத பாத்திருக்கீங்களா? அதேதான் பாக்கணும். ஆமா, அதுல ஐயாவுடைய திருவிழாவை பார்க்க காண கண்கோடி வேணுமா? ஆமா, அப்பேற்பட்ட என் தர்க்கன் தலவா மாடசாமி, ஆதியிலே வாசகமுத்து, பாதியிலே மந்திரமூர்த்தி, கரும் புகையோடு புகையாக மாறி எங்க வண்ண கருப்பசாமி. அந்த ஆலயமாகிய இந்த மேல பாப்பா கூடிய தர்க்கன் தலவா மாடசாமி வாசல்ல இது பொங்கல் திருவிழா. போன ஆண்டு இதே பொங்கல் திருவிழாக்கு வந்திருந்தோம். ஐயாவுக்கு பொங்கல் விட்டு சிம்பிளா நடந்தது. ஆனா இந்த ஆண்டு பாருங்க ஐயாவுக்கு கெடா. ஆமா, இந்த 2025ல கெடாய் வெட்டி படப்பு தீவார்னு இன்னைக்கு நடக்க போகுது. அதோடய ஒரு செட்டு மேளமும் வந்தாச்சு. அதானே, வேணுமில்ல. ஆமா, ஆக மொத்தம் ஒரு நாள் ஊட்டுக்கொண்ட மாதிரியே வெகு சிறப்பா நடக்கு. அதனால சாமி சபையோர்களே பெரியோர்களே, சபையோர்களே பெரியோர்களே, சபையரையும் தாயுமாரோ வந்திருக்கும் ஐயாவாரே, வரவிருக்கும் பெரியோர்களே, தொப்பமகம் பெருமானோ ஐயாவோட வாசலில ஐயங்கத பாட போறோம். மாடசாமி வாசலில சாசங்கத பாட போறோம். அறிந்தே நாங்க பாடினாலும் அறியாம பாடினாலும்
அம்மையோ என் தலவமான சுவாமி வாசலில சுவாமி ஐயா தர்க்கன் தலவமாட மாட சுவாமி எங்க வண்ண கருப்பன் சாத்தி பெண்ணு சோன முத்தா இந்த அரிக்கின் ஜீவனுக்கு நடு உதித்தவர் என் தர்மஞான சாஸ்தா என் வைப்பாருடையாருடைய வரலாற விடிய விடியும் பாடலாம் அம்மையா விடிஞ்சும் படிக்கலாம் பாதி மதி மால் மழுகோ மழகோ இந்த அஞ்சே சொல்ல ஐயனார் பிறந்திருந்தாரு பிறக்கார் பாருங்க அஞ்சே சொல்ல பிறக்காரு விடிய விடியும் இல்லக்காரம் பாடுதான் அப்பமும் பிறக்க மாட்டாங்க ஆமா ஆமா நேரம் இல்ல பாதி மதி மால் மழுகும் மழுகும் அங்கேயோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்தோ புரிந்தோ ஆதி ஜீவனது முகமது கலிதமாக அச்சுதன் என் பெருமாள் இருகரத்தினால் எந்த சோதிமணி ஒளிவு விளக்கு போல ஐந்து மைந்தர்கள் தோளினில் புனோ இளங்க நேதினில் ஐயனுக்கு ஐயனாகவும் ஹரிகர புத்ராதி ஜாஜாக்களாகவும் அம்மையோ என் ஐயனாகிய ஆமா என் தர்மசாசா வைப்பார் உடையார் ஐயனார் என்று எப்படி பிறக்கார் தெரியுமா? பிறக்காரையா பங்குனி மாதம் புதனமை ஒற்றிரம் அங்கினி மாதம் புகனகு ஒத்திரம் அவரண பஞ்சமி கடக லக்கணம் அவரண பஞ்சமி கலகலக்கணம் அமேர யோகத்தில் இங்கிதமாக அமர யோகத்தில் இஞ்சியமாக ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையார் பிறந்தார் கையிலே பிறந்தவர்க்கு கையனார் என்றும் கையில பிறந்தவர்க்கு கையனார் என்றோம் காசியில் உள்ளவர்க்கு மெய்யனார் என்றும் ஆதியில உள்ளவர்க்கு மெய்யனார் என்றோம் ஆதியில் உள்ளவர்க்கு ஐயனார் என்றும் ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்றோம் ஐயனார் 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 ஆனவேர் ஐயனார் வேற ஐயனார் 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 புலிமேல் ஐயனார் மேல் ஐயனார் 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 குளத்துப்புழை ஐயனார் உள்ள ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் கோயில் ஐயனார் 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 ஆரியங்க ஐயனார் அரியங்க ஐயனார் 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 எருமேலி தர்மசாஸ்தா மேனி தர்மசாஸ்தா ஐயனார் 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 சபரிமலை தர்மசாஸ்தா மலை தர்மசாஸ்தா ஐயனார் சாசாவுக்கு சாஸ்தாவுக்கு பொன்னால பூணூலா புனூரா பொன்பதித்த தாவிடம் தாவிடம்மா தங்கத்தின பூணூலா தின புனூரா கணிலகிற தாவிடமா தாவிடம்மா வெள்ளியால பூணூலா இல்லியால புனூரா நலமதிய தாவிடமா மரியா தாவிடம்மா ஆனப்பட குதிரப்பட பட குதிரப்பட ஐயங்காட்சி படைகளோடு காட்சி படைகளோடு அரிக்கும் ஜீவனுக்குமாக வைப்பார் உடையார் சாசாவாக வந்து பிறந்தார் அரஜமகன் தவஜிநாத அரஜமகன் தவஜிநாத அனாதி சிவ
குடி ஆண்டு வாரா அங்கே மகிழ்ந்து கூடி அண்ணன் கனவேணும் மனைவியும் கலந்து கூடி ஈஜேனும் கிளியும் கிளியும் போல இணைந்து கூடி இதர இணைந்து கூடி அங்க அகிலத்தில உயர்ந்த நாடுதான் பிரம்மலோகப்பட்டணம். பிரம்மலோகப்பட்டணம். அந்த பிரம்மலோக பட்டணத்தில வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார்கள் ரிஷிகளுக்கெல்லாம் பெரிய ரிஷி. ரிஷி அவர்தான் பிரம்ம ரிஷி. பிரம்மரிஷி பிரம்மரிஷி. ஆமா, அந்த பிரம்ம ரிஷியும் அவருடைய மனைவிதான் பொன்னுரிக்கு. பொன்னுரிக்கு. ஆமா, அந்த பிரம்ம ரிஷிக்கு காலையிலையும் மாலையிலையும் என்ன இறைவனையே நெஞ்சார நினைத்து நினைச்சு ஆண்டவனின் புகழை பாடி பாடி ஆண்டவன் சிவபெருமானை அடிபணிந்து அடிபணிந்து 6 கால பூஜைகளை நடத்தி வருகிறார் பிரம்மரிஷி மன்னர். பிரம்மரிஷி மன்னவர் அல்லும் பகலும் 60 நாளிகளும். அமையா அரகரா அதானே சிவசிவா அண்ணாமலநாதா உண்ணாமலை பாதகா பாதகா சாம்பல ரூவா சர்வலோக நாயகா அமையோ அவத்தின் மந்தகானாதரட்சகா என்று ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு 6 கால பூஜைகளை நடத்தி வாரார் பிரம்மரிஷி. அமையோ அந்த பிரம்மரிஷியும் பொன்னுருகியும் அது மன்ன வேணும் தியாவியுமா மாலையிட்டு மனம் முடித்து மகிழ்ந்து கொடி ஆண்டு வாரா. ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஐயா ஒருவர் அங்க ஒற்றுமையா ஆண்டு வாரா. அழகு பிரம்மலோகப்பட்டணத்தில் பிரம்மரிஷி பொன்னுருகி உடலோ உயிரும் போல ஒற்றுமையா ஆண்டு வாரா. என் நகமும் ஜதையுமாக நலமுடனே ஆண்டு வாரா. ஆண்டு வரை இருவருக்கும் அழகு பிரம்மலோக பட்டணத்தில் பொன்னால குறவு இல்ல அவருக்கு பொக்கிச்சத தாழ்வும் இல்ல மன்னன் தேவி இருவருக்கும் அவருக்கு மண்ணால குறவும் இல்ல ஐயா குறவும் இல்ல மக்களால தாழ்வும் இல்ல. அவருக்கு யார் இருக்கு குளம் இருக்கு ஏழ்புறத்து ஆடு இருக்கு ஐயா மாடு இருக்கு அடுக்கு மெத்த அந்த பிரம்மரிஷிக்கும் பொன்னுரிக்கும் ஆடு மாடு சொக்கு யாராலும் தாராளம் மண்ணும் மன அதானே எல்லா செல்வாக்கும் நிறைஞ்சிருக்கு. இருக்குது ஐயா. ஏன்னா எல்லா செல்வாக்கும் நிறைந்திருந்த ஆமா அந்த பிரம்மரிஷிக்கும் பொன்னுரிக்கும் இறைவன் ஒரு குறையை கொடுத்துட்டார். என்ன குறை கொடுத்துட்டாரு? குறை இல்லாத மனுஷன் இந்த கோவலயத்துல உண்டா? வாழ முடியாதுல்ல.
குறைன்னு ஒண்ணு இருந்தா தானே கும்பிடுறதுக்கு குலதெய்வத்தை தேடி ஓடி வாரோம். ஆமா, வந்து கும்பிடுதோம். மனசுல சங்கடம்னு ஒண்ணு இருக்க போயிட்டேன்னா மனதுல தெய்வத்தை நினைக்கும். நினைக்க ஐயா. சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷத்தை கடல் கொடுத்தா சாமியை திரும்பி பாப்போமா? பார்க்க மாட்டோம், யார்கிட்டயே பார்க்க மாட்டோமே. அதானே. அதனால ஆமா, இன்பம்னு ஒண்ணு இருந்தா துன்பம்னு ஒண்ணு உண்டு, கண்டிப்பா இருக்கும்ல. அதான் மனிதனுடைய இயல்பு. அந்த பிரம்மரிஜிக்கும் மண்ணுரிக்கும் எல்லா செல்வாக்கை கொடுத்த இறைவன் பகவான் ஒரே ஒரு குழந்தை புத்திர பாக்கியம் கொடுக்கல. கொடுக்கலையே. அப்படி குழந்தை ஒண்ணு இல்லாமல் கொண்ட வேணும் தேவியாக. ஆமையோ, மனதிலே மயக்கம் கொண்டு. ஆமா சுவாமி. அப்படி மனதிலே மயக்கம் அணக்கவனை கொண்டு ஆண்டவனை தேடி அந்த பிரம்மரிஜி பொண்ணோருகே ஒரு குழந்தை வேணும் பிரம்மலகப்பட்ட ஈசனிய மூலையில ஒரு அரசமர நிழலைக்குள்ள ஆள பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் அங்க அருங்க வச்சு செய்து வாரா. அப்படியே அருந்த வச்சு செய்யும் போது ஆண்டவன தன்னை கண்டு அந்த பிரம்மரிஜியும் பொன்னுரியுமாக ஒரே ஒரு குழந்தைக்காக அருண்டவச்சு மாதவச்சு செய்ய இருவருடைய தவத்தினுடைய அருமை பெருமையை ஆண்டவன் அறிந்து அந்த பிரம்மரிஜியினுடைய தவச்சாலைக்கு வந்து ஏ அப்பா, ஏ பிரம்மரிஜிய, உனக்கு குழந்தை செல்வம் சந்தான பாக்கியம் வேணுமே, ஆனால் நீ எடுத்து வைத்து தவம் இருக்கும் கும்பக்கூட தீர்த்தையும் ஆண்டவன் நான் தரக்கூடிய திருநீரையும் கொண்டு மனைவியிடம் கொடுத்தால் 10வது வார்த்தையிலே உனக்கு பாலன் பிறப்பான் என்று பகவான் சொல்ல அந்த தீர்த்தத்தையும் திருநீரையும் பொன்னுருகி இடம் மதியில பிரம்மரிஜி கொடுத்த போது அவண்டு மாவ குளிமரம் அதுவே குளி சூழானா 10 மாசம் முட்டும் பெற்று யான் குழந்தை பெற்றெடுத்தா பெற்றெடுத்த மகனுக்குத்தான் சிவக்குழந்தை என்று சொல்லி சிவக்குழந்தை என்று சொல்லி மகனுக்கு செல்ல பேரு கொடுப்பாரா. சிவக்குழந்து பால நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமும் அழகுடனே வளர்ப்பாரா. ஆளழகின் சிவக்குழந்து ஒரு வயது ஊந்து விளையாடுதா, 2வது வயதிலே எழுந்தோடி விளையாடுதா, 3 வயதாயிட்டு சிவக்குழந்தைக்கு மொட்டையிட்டு காது குத்தி காதுக்கு கடுக்கம் போட்டு அழகு பார்த்தார்கள். 4 வயதிலே நடந்தோடி விளையாடினான் அந்த சிவக்குழந்து. ஐயா 5-6 வயதாச்சு அறிவுணரும் பருவமானா 6வது வயதில அரணர் மேல தியானமானா செல்ல மகன் சிவக்குழந்து 12 வயதிலதான் பலகணக்கும் படித்தான். அந்த பாலகணன் சிவக்குழந்து பகவா மேலே தியானமாகி 12 வயதிலே சிவக்குழந்து பகவான் மேலே தியானமானான். அப்பாவாகிய பிரம்மரிஷி செய்யக்கூடிய பூஜைகளை இனி நம்ம நடத்துவோம் என்று நடத்த வேண்டும் என்று என் ஆனரகனாகிய சிவக்குழந்து பாலக காலை பொழுதில் கதிரவம் உதயமாவதற்கு முன்னாலே ஆத்திரை தீர்த்தமாடினான். பூ மலர்கள் எல்லாம் பறித்து வந்து
கைலாசவாஜ கன்னி மூலையில கற்பக சோலையில கடவுள் பூஜைகளை நாளுக்கு நாளாக 6 கால பூஜைகளை செய்து வாரன் சிவக்குழந்து. ஆமையோ இந்த சிவக்குழந்து செய்யும் போது சிவக்குழந்து செய்யும் பூஜைகளை சிவபெருமான் மனதார வாங்குதாரு. வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஏமனா 12 வயசு பாலகம்ல இப்ப சிவ பூஜை பண்றான். பண்ணிக்கிட்டு இருக்கோம். அறியாத பருவம் இல்லவா, தெரியாத குழந்தை. இந்த 12 வயசிலேயே இறைவன் மேல இந்த தியானமாக இருக்கானே. அறியாத பிள்ளை செய்யக்கூடிய அரணார் பூஜைகளை ஆண்டவன் வாங்கிக்கிட்டாரு. ஆண்டவன் சிவ பூஜை வாங்கிக்கிட்டாருன்னு அப்ப பார்த்தான் தெய்வேந்திரன். இந்திரலோகத்துக்கும் அமரலோக தலைவன் தான் தெய்வேந்திரன். அந்த இந்திரன் நினைக்க நேத்து வந்த சின்ன பைய பூஜைய சோர்மை ஏத்துக்கிட்டாரு. நம்ம பூஜை இவ்வளவு காலம் செஞ்சு நமக்கு என்ன புண்ணியம் இருக்கு? அப்ப இந்த சிவக்குழந்தை பெரியவனாக நினைக்க ஆரம்பிச்ச சிவபெருமா. அப்ப இத்தனைக்கும் காரணம் இந்த சிவக்குழந்தை தானே. இவன் பூஜையை நம்ம கெடுத்துறோம். இவன் காலையில 5 மணிக்கு எந்திக்காம இவனை எந்திக்க விடக்கூடாது. நடு ஜாமத்துல போய் சிவ பூஜையை செய்ய வச்சிருவோமே அப்படின்னு இந்திர ஒரு நாள் நேரத்திலே ஜாமாதி ஜாமத்தில் நடு ஜாம வேலையில செஞ்சவன் ரூபம் கொண்டு தெய்வேந்திரன் செலவு தட்டி கூவிட்டான். பதறி முழித்தாரு சிவக்குழந்தை பாலக. முழிச்சு பார்த்தாரு. பொழுது விடிஞ்சிருச்சே, சிவபூஜை செய்யணுமே அப்படின்னு அத்த ஜாமத்தில அதறி பதறி முழிச்சு ஆத்தாங்கரைக்கு வாராரு சிவக்குழந்தை. ஆத்தாங்கரை கங்காதேவி நல்லா தூங்குதா, நல்லா அசந்து உறங்குதாளே. நேரம் 12 மணி சாமம் இல்ல, எது முழிக்காது உறங்கிட்டு கங்காதேவி உறங்கல செய்வா. உறங்க முடியாது. பூ பறிக்க போறான். பூ மலர்கள் எல்லாம் உறங்குதே. அப்ப இந்த நேரத்துல பூவை பறிக்க கூடாது. மணி 12 மணி சாமம் ஆயிடுதே. இந்த நேரம் பூ மலர்களை பறித்து பகவான் பூஜை செய்ய வேண்டாம் கூடாது. சிவக்குழந்தை ஆத்த படித்தறியில மாத்த விரிச்சான், அசந்து உறங்கிட்டான். வெள்ளிக்கிழமை ஆச்சு, விடியாக்கால நேரம் ஆகிடுச்சு. ஆமாம், வெயிலு ஒரு வன உயருக்கு வந்தாச்சு. அந்த உச்சி வெயிலு சிவக்குழந்தை மேல் படும்போது பதறி முழித்தான் சிவக்குழந்தை. ஆகா, யுக யுக காலமாக அப்பா செய்த கடமைகளை நம்ம செய்து வந்தோமே, நம்ம சிவபூஜை இன்னைக்கு தடவட்டு போச்சு. இனி இந்த சிவபூஜையை செய்யக்கூடாது. இதை கெடுத்து கீழ்வழி ஆக்கணும் அப்படின்னு ஓடோடி வாரார் சிவக்குழந்தை பாலக. இறைவா, நான் வேலை தப்பி வந்துட்டேன். விமலன் பூஜையை நான் செய்ய மாட்டேன். கால பொழுதில கடவுள் பூஜை நான் செய்யல. அதனால் நான் செய்த தவறுக்கு எனக்கு ஒரு பிராயச்சித்தம் தாங்க சாமி. அப்ப நான் ஆண்டவன் சிவக்குழந்தைக்கு பேர் கொடுத்தார். மகனே சிவக்குழந்தை, எப்ப கைலாசத்தில் நான் ஜீவன், நீ பூலோகத்தில் அப்பா நீ சீவன். ஐயமஞ்சி தேவதைக்கு அதிகார தெய்வமாக, அண்ணாவி தெய்வமாக நீ சிவனை வந்து அடைந்ததனால நீ அரச மகன் தவசிநாத. அப்பா தவசிநாத, நீ அண்ணாவி சிவன் அடைந்த பெருமாள். போற கமண்டலமா கமண்டலமா, உனக்கு காவி வேட்டி நல்ல யோக வேட்டி ஐயா கமண்டலமா. உனக்கு ஓணமில்லா பொழித்தோர் ஒட்டிராஜ கைராஜ வாஜரில் செம்மனாலே பீடம் போட்டு உனக்கு பீடம் போட்டு உனக்கு சிவபெருமான் நிலையம் தார பீடம் போட்டு நிலையம் தார. ஏயமே சிவபெருமான் வெள்ளி நல்ல கிழமையில விடிய கால நேரம் போல நாருரியா கங்கா
சிவபெருமானை பொங்கலிட்டு செங்கிடா பலி கொடுத்து பலி கொடுத்தோ ஆதி கைலாஜ வாசலை சிவன் என்ற பெருமானுக்கு கைலாஜத்திலே கன்னிமலையிலே நிலையம் போட்டார்கள் போட்டார்கள் கையில நிலைய வாங்கி அரச மகன் தவசிநாதன் அண்ணாவி சிவபெருமான் ஆண்டவனார் இடமதியிலே ஆக்குவாரா அழிக்குவாரா கொள்ளுவாரா வெல்லுவாரா கோடி வர வாங்குவாரா தீராத நோய்களத்தா திருவண்ணீரால் மாத்துவாரா மாறாத நோய்களத்தா மஞ்சனையால் மாத்துவாரா அண்ணாவி சிவபெருமான் 1000 கோடி வரங்கள் வாங்கி 1008 சிவதலமும் 108 திருப்பதியும் அழகுடனை சேர்வை செய்து பாருலகில் புகழ் படைத்த மேல பாப்பா குடி தன்னதியில எங்க வைப்பாருடையார் வாசடியில வாழ வைக்கும் தெய்வமாக அரசன் மகன் தவசிநாதன் அண்ணாவி சிவனனை இந்த பெருமாளோ வணங்கி வரும் மக்களைத்தான்